நினைத்ததை நாம் செய்வதற்கு நமக்கு பரிசுத்த ஆவியானவருடைய உதவி தேவை. ஆமாம். நான் காலைல சொன்ன அந்த ஜென்ரேட்டர் மாதிரி அந்த பவர் இல்லைன்னா எதுவுமே இல்லை. அந்த அழகு இல்லை, அந்த அலங்காரம் இல்லை, அந்த தோற்றங்கள் இல்லை. ஏன்னா அங்கே அந்த பவர் சோர்ஸ் இல்லை. அப்படி தான் நம்முடைய குடும்பமும் அழகான குடும்பமாக, அலங்கரிக்கப்பட்ட குடும்பமாக, ஆண்டவருக்கு சாட்சியுள்ள பிரகாசிக்கிற வெளிச்சமுள்ள குடும்பமாக நம்ம இருக்கணும். அப்படின்னா நிச்சயம் நமக்கு பவர் சோர்ஸ் தேவை. அதுதான் நம்முடைய பரிசுத்த ஆவியானவர். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு பெயர், தெரிந்த ஒரு நாமம். நான் காலையில் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ண மாதிரி அவரோடு கூட நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணும்போது பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தையும் அந்நிய பாஷையும் நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஆமென். நான் உங்களை ரொம்ப டைம் எடுக்காமல் நம்ம நல்லா கொஞ்ச நேரம் பாடி ஆராதிச்சு தான் இந்த செஷனை முடிக்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு முன்னாடி ஒரு குடும்பத்தை நிறுத்தலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னோடு கூட ஒரு குடும்பத்தை மட்டும் நம்ம அப்படி காண்பிச்சுட்டு அந்த குடும்பத்தில் அடிப்படையிலிருந்து நான் உங்களுக்கு சொல்லி முடிச்சுட்டு நம்ம நேராக கொஞ்ச நேரம் நல்லா வர்ஷிப் பண்ணி அனாயிட்டிங்கில் பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம இடம் கொடுத்து நம்ம போகலாம். நம்ம என் கூட சேர்ந்து நீங்கள் அப்போஸ்தலர் புத்தகத்துக்கு நேராக தேங்க்யூ ஜீசஸ் 10ஆம் அதிகாரத்துக்கு வந்துடலாம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம், மேக்ஸ் சாப்டர் 10 நம்ம எடுக்க வாசிக்க போகிறோம். இந்த அதிகாரத்தில் முதல் வசனத்தில் நம்ம ஒரு நபரை குறித்து வாசிக்கிறோம். அவங்க யார்? கொர்நேலியு. கொர்நேலியு ஒரு யூதனா? இல்லை, அவர் ஒரு யூதன் இல்லை. யூதன் அல்லாத, யெகோவா தெய்வத்தை வணங்காத ஒரு பின்னணியிலிருந்து வருகிறவர் தான் கொர்நேலியு. ஆனால் நம்ம வாசிக்கிறோம் 2ஆம் வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? வேதம் எடுத்திருக்கு 175வது பக்கம் புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தோனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அல்லேலூயா. எப்படி ஒரு அசாத்தியமான விஷயத்தை ரொம்ப சாதாரணமாக கொர்நேலியு பண்ணியிருக்காருன்னு நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். முந்தைய வசனத்தில் வாசிக்கலாமா? அதனால தான் 2 வாசி, அதுக்கப்புறம் முந்தைய வசனத்தை வாசிக்கிறோம். இத்தாலியா பட்டாளம் என்னும் எனப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகி கொர்நேலியு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். இப்போ இந்த கொர்நேலியுனுடைய வேலை நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அவர் எப்படின்னா 100க்கு அதிபதி. எல்லாரும் சத்தமாக சொல்லுங்க. ஒரு 100 பேருக்கு அவர் லீடர். ஒரு 100 பேருக்கு அவர் ஒரு லீடர். ஆனால் அவர் எப்படி இருந்தார்னு பைபிள் சொல்லுதுன்னா, தேவ பக்தி உள்ளவன். அவருக்கு தெய்வத்தின் மேல் ஒரு பக்தி, தாம் வீட்டார் அனைவரையும் தேவ பயத்தில் நடத்தினவர். அதுக்கப்புறம் தான தர்மங்களை செய்தவர். அது எல்லாவற்றுக்கும் மேலே என்ன தெரியுமா? எப்போதும் எப்படி சார் 100க்கு அதிபதி, 100 பேருக்கு அவர் லீடராக இருந்துட்டு அவரால் எப்போதும் ஜெபம் பண்ண முடிஞ்சிச்சு. அப்படி தானே முடிஞ்சிருக்குல்ல கொர்நேலியுவால். பைபிள் எப்போவுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பைபிளும் சரி தேவனும் சரி ஒரு நாளும் நம்மளால் செய்ய முடியாததை நம்மக்கிட்ட சொல்ல மாட்டாங்க. ஆண்டவரும் வேதமும் நமக்கு ஒன்று சொல்லுதுன்னா அது நம்மளால் நிச்சயம் செய்ய முடியும். அந்த எபிலிட்டி, அந்த பவர் நம்மக்கிட்ட இருக்குது. அதனால தான் நம்ம சொல்கிறாங்க. கரெக்டாக இல்லைங்களா? ஆமாம் தானே. பயந்து போய் இருந்தவனை பார்த்து சொன்னா நீ பராக்கிரமசாலின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஒருவேளை அவன் அதை நம்பாமல் இருக்கலாம், ஆனால் அவனுக்குள்ள ஒரு பராக்கிரமசாலி இருந்தான். அப்படிதான் நமக்கே தெரியாமல் நமக்குள்ள இந்த வேதம் நமக்கு அழகாக காண்பிக்குது. கொர்நேலியு ஒரு பயபக்தி உள்ள மனுஷன், தன் வீட்டார் அனைவரோடு கூட தேவனுக்கு பயந்து நடக்கிறவர் மட்டும் இல்லை, எப்போதும் ஜெபம் பண்ணுறவர். அப்போ நம்ம பகலின் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்தில் திடீரென்று தேவதூதன் என்ன பண்ணுறாரு? அவருக்கு தரிசனமாகி அவரோடு கூட பேதுருவை குறித்து சொல்லி அவருடைய தான தர்மங்களும் அவருடைய ஜெபங்களும் ஆண்டவருடைய சந்நிதியை எட்டினது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். பரலோகத்தை எட்டுகிற ஒரு ஜெபத்தை நம்ம பண்ணோம். எத்தனை பேருக்கு ஆசையாக இருக்குது? நான் ஜெபிக்கிறேன், எனக்கு பிடிச்சது ஓகே, ஆனால் நான் ஜெபிக்கிறது தேவனை பரலோகத்தை எட்டினது. சொல்கிறானா தேவதூதர்? நீ செய்தவைகளும் நீ ஜெபித்தவைகளும் பரலோகத்தை எட்டினது. அல்லேலூயா. இன்றைக்கும் அப்படி பரலோகத்தை எட்டுகிற சில ஜெபங்களை நம்ம செய்ய போகிறோம். அப்படி நம்ம செஞ்சுட்டு இங்கே பைபிளில் வாசிக்கிறோம். பேதுருவை குறித்து சொல்கிறாங்க. பேதுரும் வராரு இவங்க வீட்டுக்கு வந்து. பேதுரு இதே மாதிரி பிரசங்கம் பண்ணுறார்.
அவர் வீட்டுக்குள்ளே அவர் மட்டும், அவர் குடும்பம் மட்டும் இல்லை, அவரை சார்ந்த ஒரு சில பேர் அவர் கொண்டு வந்து உட்கார வச்சிருந்தார். பேதுரு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுதே என்ன நடந்தது? அவர்கள் மேலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அல்லேலூயா. அவர்கள் மேலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி அவர்களை பரிசுத்த ஆவியானவர் நிரப்பினார் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். நம்ம வாசிக்கலாமா? 38 வாசிப்போம். 38. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறாயும் சுற்றி திரிந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது நமக்கு என்ன தெரியுது? இந்த பகுதியில் பேதுரு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுதே அவர் மேலே அபிஷேகம் வந்து இறங்கினது. அல்லேலூயா. தேவ ஆவியான தேவன் இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணி இருந்தார். ஆமென். இயேசு கிறிஸ்துவே இந்த பூமியில் வாழணும்னா அவருக்கு அபிஷேகம் தேவை. உங்களுக்கு புரியுதா? இயேசு கிறிஸ்துவே இந்த பூமியில் வாழணும்னா அவருக்கு என்ன தேவை? அபிஷேகம். உலகத்தை ஜெயித்த உன்னதர் இயேசு எனக்குள் வந்து விட்டார். இந்த பாட்டு தெரியுமா உங்களுக்கு? என் தொண்டை கொஞ்சம் கட்டி இருக்கிறதுனால நல்லா பாட முடியல. தெரியுமா இந்த பாட்டு? தெரியும். மரணமே தெரியுமா? உன் கூரெங்கே பாதாளமே உன் ஜெயமெங்கே. இயேசு கிறிஸ்துவுக்குள் என்ன இருந்ததுன்னா உலகத்தை ஜெயிக்கிற அபிஷேகம் இருந்துச்சு. குடும்பங்கள் சீர்படணும். நம்ம ஏன்னா தேவ ஆவியானவர் ஃபஸ்ட்டு தேவ ஆவியானவரை நம்ம எங்கே பார்க்குறோம்? பைபிளில் முதல்ல ஆவியானவரை எங்கே பார்க்குறோம்? என்ன பண்ணிட்டு இருந்தாரு? அசைவாடி. எதன் மேலே? ஜலத்தின் மேலே. வெரி குட். ஜலத்தின் மேலே தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். அப்படிதானே பைபிளில் இருக்கு. அசைவாடுகிறார் அப்படின்னா அது ஆங்கிலத்தில் எப்படி இருக்குன்னா ஹாவரிங் அப்படின்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணுறாங்க. அசைவாடுறது. ஹாவரிங் அப்படின்றது எதற்கு ஒப்புமையாக சொல்ல? ஒரு கழுகு எப்படி ஒரு இடத்த சுற்றி வருது பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? வட்டமிடும் பார்த்துருக்கீங்கன்னா அந்த கழுகு ஒரு எல்லையை இப்படி மேலே சுற்றி வட்டமிட்டுட்டே இருக்கும். ஒரு கழுகு ஒரு இடத்தை வட்டமிடுதுன்னா என்ன அர்த்தம்னா அதற்கு தேவையான ஒன்று அங்கே இருக்குதுன்னு அர்த்தம். அது என்ன ஏதோ ஒன்று பார்க்க அப்படின்னா இப்போ கீழே வரப்போகுது. உங்களுக்கு புரியுதா? ஹாவரிங். அப்படிதான் இந்த இடத்தை கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அசைவாடுறாருனாலே எதையோ ஒன்றை இங்கே செய்ய போறாருன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. இங்கே கர்த்தர் அசைவாடுறாருன்னா இங்கே எதையோ ஒன்று செய்ய போகிறார். பிரிந்த குடும்பங்களை கர்த்தர் சேர்க்க போகிறார். உடைந்த இருதயங்களை கர்த்தர் காயம் கட்ட போகிறார். ஹல்லேலூயா. சோர்வை தூக்கி தோளில் சுமந்திருக்கிற பலுக்களை கர்த்தர் இறக்கி வைக்க போகிறார். உங்கள் கழுத்தின் மேல் வைக்கப்பட்ட நுகங்களை ஆண்டவர் முறிக்க போகிறார். இன்னைக்கு கர்த்தர் உங்களை கடன்லேருந்து விடுதலையாக்க போகிறார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை வியாதிகள்லேருந்து விடுதலையாக்க போகிறார். உங்கள் மனதில் இருக்கிற போராட்டங்கள் விடுதலையாக்க போகிறார். கர்த்தர் இன்றைக்கு அதை செய்ய வல்லமை. இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணி இருந்தார். அல்லேலூயா. அபிஷேகம் இல்லைன்னா ஜெயமுள்ள வாழ்க்கை இந்த பூமியில் வாழவே முடியாது. ஏன்னா நம்ம விழுந்த ஒரு உலகத்தில் இருக்கிறோம். விழுந்த இது என்ன பேர்? இட்ஸ் நாட் ஜஸ்ட் வேர்ல்டு, உலகம் மனுஷங்களுக்கு. ஆனால் நம்ம என்ன தெரியுமா? இது ஃபாலன் வேர்ல்டு, விழுந்த உலகம். விழுந்த உலகத்தில் ஒருத்தர் ஜெயிக்கணும்னா அதுக்கு அவருக்கு பவர் தேவை. அல்லேலூயா. அப்பா ஜெயிச்சவர் அந்த குடும்பத்தில் அடுத்து அவர் ஜெயிக்கிறதுல பெரிய சாதனை இல்லை. தோத்தவன் பிள்ளை ஜெயிக்கிறது தான் சாதனை. படிக்காதவங்க பிள்ளை சாதிக்கிறதா சாதனை. தலை குனிந்த வீட்டில் ஒருத்தர் தலை நிமிரும்படி வாழ்றதான் சாதனை. அப்போ இந்த விழுந்து போன உலகத்தில் நம்ம ஜெயமாக வாழணும்னா நமக்கு பரிசுத்த ஆவியான அபிஷேகம் நிச்சயம் தேவை. இட் இஸ் நாட் அன் ஆப்ஷன், இட் இஸ் நெசசரி. இது ஆப்ஷன் கிடையாது. இது இருக்கிறவங்க வேணும். இது இந்த சபையாருக்கு தான் அபிஷேகம், இந்த சபையாருக்கு அபிஷேகம் இல்லை, அப்படி அல்ல. கர்த்தர் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. யாருக்கும் இல்லை, அவர் எல்லாருக்குமான தேவ ஆவியான. அவரை எல்லாமல் இயேசுவே இந்த பூமியில் பரிசுத்த ஆவியோட தான் ஊழியத்தை செய்ய முடிஞ்சது, வாழ முடிஞ்சது, ஜெயிக்க முடிஞ்சது, பாவம் அறியாதவராக இருக்க முடிஞ்சது. நம்மளும் அப்படி தான். எந்த வயதிலும் பிசாசு நம்மளை குடும்பத்தை விட்டு பிரிக்க முயற்சி செய்வான். பிள்ளைகளுக்கு முன்பாக நம்மளை சாட்சிக்கேடாக நடக்க வைக்க முடிவு செய்வான். தேவ ஆவியான நமக்குள்ளே இருந்தார்னா எதையுமே நம்ம ஜெயிக்கலாம். எவ்வளோ பெரிய பிசாசு எதிரே வந்தாலும்
எளிதாய் நம்ம ஜெயிக்கலாம். ஏன்னா தேவ ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறதுனால. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் அபிஷேகம் பெற்றவர்களாக இங்கே இருப்பீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு புதிய அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. அபிஷேகத்துக்காக காத்திருக்கிறவங்க இருப்பீங்க. நான் நல்ல வாய்களை திறந்து ஆவியானவரே ஆவியானவரேன்னு கூப்பிடுங்க. நீங்கள் கூப்பிடு, நீ என்னை நோக்கி கூப்பிடு. நான் உனக்கு அறியாதும் எட்டாதுமான பெரிய காரியத்தை அறிவிப்பேன். மனிதரால் எட்டி பிடிக்க முடியாதவைகளை எட்ட செய்கிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. நான் என் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து எங்கள் சர்ச்சில் பெண்களாக சேர்ந்து 4-5 பிள்ளைங்க கைப்பிடிச்சி ஜெபிக்கும் போது அவள் ஜெபிச்சு அடுத்து நான் ஜெபிக்கிறோம். தானே நான் ஜெபிக்கிறேன். நான் ஒரு பாரம்பரிய சபையிலேருந்து வந்தவன். எனக்கு சத்தமாக ஜெபிக்கிறதுலாம் வெக்கமாக இருக்கும். எல்லா பிள்ளைங்களும் அவங்க ஆல்ரெடி நல்ல அனாயிட்டட் சர்ச்சில் இருக்காங்க. அடுத்து நான் தான் ஜெபிக்கிறேன். நான் சொல்ல நான் ஜெபிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன். ஆனால் கைகளை பிடித்து ஜெபிக்க ஆரம்பிச்சு. நீ ஜெபி அப்படின்னு என் பக்கத்தில் இருந்தேன். அவள் சொன்ன உடனே நான் ஒன்றுமே பண்ணலை. சரி ஜெபிப்போம் அப்படின்னு வாயை திறந்தது தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. வாயை திறந்தேன். யாரும் என் மேலே கை வைக்கல, யாரும் என்னை தள்ளி விடல, எதுவுமே நடக்கலை. வாயை திறந்த தேவனேன்னு பேசி சத்தமாக ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஜெபிக்க 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 என்னுடைய உதடுகள் மாற ஆரம்பிச்சது. எனக்குள்ள இருந்து ஒரு புதிய பாஷைகள் வர ஆரம்பிச்சிச்சு. என் சத்தம் சர்ச்சு ஃபுல்லாக கேட்டிருக்கு. அந்த அளவுக்கு என்ன எரியாமல் நான் அந்நிய பாஷைகள் இப்படி தான் நான் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. இப்படி தான் என் தங்கச்சியும் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டா. நான் அவன் மேலே இப்படி கை வச்ச உடனே, அவள் முதுகில் நான் கை வச்ச உடனே கர்த்தருடைய ஆவியானவர் அவள் மேல் இறங்கி அவள் பரிசுத்தம். எங்கள் வீட்டோட மாடியில் நானும் 4 சின்ன 2 பிள்ளைங்க நானும் என் தங்கச்சியும் சேர்ந்து கைப்பிடிச்சு ஜபிக்கும் போது அவன் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். எந்த இடத்துல இருந்தாலும் தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன், வறண்ட நிலங்களின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன் என்று சொல்லுகிறேன். நீங்கள் அபிஷேகத்தை குறித்து எந்த யோசனையில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் அபிஷேகம் இல்லாமல் நம்ம ஜெயமான வாழ்க்கை இந்த பூமியில் வாழவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் உங்களுக்கு இந்த கடைசி செஷனை நல்ல அபிஷேகத்தில் நிரம்பி அந்நிய பாஷைகளில் பேசி, அந்நிய பாஷை பேசுகிறவன் தனக்கு தானே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான்னு பைபிள் எழுதியிருக்கு. அல்லேலூயா. அந்நிய பாஷை பேசுகிறவன் எதை பேசுகிறான்னா தனக்கு தானே பக்தி விருத்தி. எனக்கு புரியல அது என்னன்னு. அந்நிய பாஷை பேசினா என்ன ஆகும்? நான் ஆங்கிலத்தில் படிக்கும் போது அப்படி இருக்கு. he builds himself அப்படின்னா அவன் தன்னைத்தானே கட்டி எழுப்புகிறான். இன்னொரு மொழிபெயர்ப்பில் இருக்கு he strengthens himself அப்படின்னா அவன் தன்னைத்தானே பலப்படுத்தி கொள்ளுகிறான். நீங்க அந்நிய பாஷை பேசும் பொழுது நீங்களே உங்களை கட்டி எழுப்புறீங்க. உங்களை நீங்களே கட்டி எழுப்புறீங்க. எப்படி தாவீது எல்லாரும் கல்லெறிய பார்த்தாங்க, ஆனால் வசனம் சொல்லுது தாவீது தன்னைத்தானே திடப்படுத்தி கொண்டான். அப்படிதான் ஒவ்வொரு முறையும் நீங்கள் சோர்ந்து போன, நான் கூட அப்படிதான். என்ன சிஸ்டர் நீங்கள் டயர்ட் ஆக மாட்டீங்களா? உங்களுக்கு பிரச்சனைகள் தாக்கம் இருக்காதா? உங்களுக்கு போராட்டம் இருக்காதா? உங்களை உங்கள் பக்கத்தில் இருக்க 4 பேர் பேசுவாங்கன்னா என்ன 4000 பேர் வீடியோவில் பேசுவாங்க. உங்கள் பக்கத்தில் இருக்க உங்களுக்கு பிள்ளை இல்லையான்னு கேட்பாங்கன்னா நாங்கள் போகிற இடத்துலலாம் எங்களுக்கு பிள்ளை இல்லையான்னு கேட்பாங்க. வித்தியாசம். அந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி அந்த போராட்டங்கள் உண்டு. ஆனால் எப்படி ஜெயிக்கிறோம், எப்படி எழும்பி நிற்கிறோம், எப்படி தொடர்ந்து கர்த்தருக்காக ஓடுறோன்னா போய் தேவ சமூகத்தில் ஷதரலல கதர நம்ம கரதரா அப்படியே. நான் ரொம்ப சோர்வாக இருந்தால் சம்டைம் படுத்துக்கிட்டே பேசிகிட்டு இருப்பேன். ஜீசஸ் ஆவியானவரே ஷமதரலதரதரா. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் பலம் இருந்துச்சுன்னா ரூம்குள்ளே நடந்து பேசுவேன். ஏன்னா உட்காந்து தூக்கம் வந்துடும். ஏன்னா டயர்டாக இருக்குல்ல, காலையில் எழுறது, பிள்ளைகள் லேட்டாக படுக்கு. நடந்து ஆவியானவரே ஆவியானவரே என்னோடு இருப்பவரே, எனக்குள் இருப்பவரே, என் சத்தத்தை கேட்குறவரே, என்னை பலப்படுத்துகிறவரே, என்னை வாழ வைக்கிறவரே, இப்படி பேசிக்கிட்டே இருப்பேன் ஆவியானவரே. அந்நிய பாஷை பேச பேச எனக்கு நல்லா தெரியும். உள்ளே போகும்போது அப்படியே பாவமாக போவேன். என் ஜப அறையை விட்டு வெளியே வரும்போது எனக்கே தெரியும் நான் ஒரு சிங்கம் போல வெளியே வருவேன். அல்லேலூயா. தாவீது கூட இருந்தவங்களுக்கு ஒரு அடையாளத்தை, தாவீதுடன் இருந்த பராக்கிரமசாலிகளுக்கு சிங்க முகங்கள் இருந்ததாம். சிங்க முகம் அப்படின்னா என்ன? சிங்கம் மாதிரி இருந்தாங்களா? அப்படி இல்லை சார், எதையுமே ஃபேஸ் பண்ணுவான். சிங்கம் பைபிள் படி சிங்கம் ஒன்றுக்கும் பின்னடையாது. அதை விட எத்தனை மடங்கு யானை வந்து நின்னா கூட சிங்கம் ரிவர்ஸ் கியரே போடாது. எத்தனை பிரச்சனை வந்தாலும் சிங்கத்துக்கிட்ட இருக்கிற சிங்கத்தை விட பலமுள்ள விலங்குகள் உண்டு, சிங்கத்தை விட உயரமான விலங்குகள் உண்டு, சிங்கத்தை விட வேகமாய் ஓடுகிறவைகள் உண்டு. ஆனா சிங்கம் தான் ராஜா. ஏன் தெரியுமா? சிங்கத்தோட ஆட்டிடியூட்.
அதோடைய எண்ணம், நான் தான் ராஜா, எதுக்கும் நான் பின்னாடி போக மாட்டேன். அதுதான் சிங்க ராஜாவாகிறதுக்கு காரணம். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் எங்கே தோத்துறாங்க? இங்கே தோத்துறாங்க. எவ்வளோ பெருசாக பார்த்தாலும் வசனம் சொல்லுது, ஒன்றுக்கும் பின்னடையாத சிங்கம். அதுதான் அந்த பராக்கிரமசாலி, தாவீதோடு இருந்த பராக்கிரமசாலிகளுக்கு சிங்க முகங்கள் இருந்துச்சு. இது வரைக்கும் எதை பார்த்தாலும் உங்களுக்கு பயம். கனவு வந்தா பயம், எலுமிச்சை பழத்தை பார்த்தா பயம், இதை பார்த்தா இது யாரோ பண்ணிடுவாங்களோ, அது என்ன பண்ணிடுவாங்களோ, எதுக்கும் பயப்பட வேண்டாம். உங்களுக்குள்ள அபிஷேகம் இருக்கும்போது சிங்கத்தை போல எதையுமே ஜெயிக்க கர்த்தர் உங்களுக்கு இருப்பார். நம்புறீங்களா? ஆண்டு எனக்கு அப்படி செய்ய போகிறார். உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார், உங்கள் குணத்தை மாற்றுவார், உங்கள் கேரக்டரே மாறும். அபிஷேகம் பெற்ற ஆவியானுக்கு இடம் கொடுத்தா நமக்கு பிடிக்காதவைகள் பிடிக்க ஆரம்பிக்கும், நமக்கு பிடிச்சவைகள் வெறுப்பாக இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க, சீரியல் பார்க்குறத நிறுத்தவே முடியல, சினிமா பார்க்குறத நிறுத்தவே முடியல. ஆண்டவர் உங்களுக்குள்ளே வந்து தேவ ஆவியானுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா அதை பார்க்க வச்சு, இதெல்லாம் ஒரு விஷயமா, இதுக்கு முன்னாடியே 1 மணி நேரம் உட்கார போகிறேன், இதுக்கு முன்னாடியே 2 மணி நேரம் உட்கார போகிறேன் அப்படின்னு உங்களுக்கே அதன் மேலே ஒரு வெறுப்பு வந்துடும். அல்லேலூயா. நம்புறீங்களா? எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது நான் மாறணும்? அவங்க மாறணும், இவங்க மாறணுன்றதெல்லாம் 2வது நிலை. நான் மாறணும், நான் பலப்படணும், நான் எழும்பணும். குடும்பத்திற்கு ஒரு ஆள் கர்த்தருக்குள்ளே எழும்பிட்டா அந்த குடும்பத்தை தலைமுறையாக கர்த்தர் கையில் எடுக்க ஆரம்பிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம கொஞ்ச நேரம் ஆண்டவர் அப்படியே பாடி உயர்த்த போகிறோம். எத்தனை பேர் ரெடியாக இருக்கீங்க? தேங்க்யூ டேடி. ரெடியாக இருக்கீங்களா? ஆமென். அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு நல்ல சத்தமாக பாடணும். எனக்கு அதுதான் ஆசை. ஆமென். ஏன் தெரியுமா நான் அதை சொல்கிறேன்? ஆண்டவரை விசுவாசிக்கிறவருடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். இது யோவான் 7 இருக்கிற வசனம். இது இங்கிலீஷில் விசுவாசிக்கிறவருடைய வயிற்றிலிருந்துன்னு இருக்கு. அவுட் ஆஃப் பெல்லி அப்படின்னு இருக்கு. அவுட் ஆஃப் ஹார்ட்னு இல்லை, அவுட் ஆஃப் பெல்லி அப்படின்னா சில பேர் பாட்டு பாடுவாங்க பார்த்துங்க. ஆகாதது எதுவும் இல்லை, வாய்க்கும் வலிக்காது, வயிறுக்கும் வலிக்காது, சேருக்கும் வலிக்காது, ஆகாதது எதுவும் இல்லை, இங்கிருந்து பாடுவாங்க. அல்லேலூயா. ஆகாதது நல்லா பாடினா வயிறு உள்ள போகும். போகுதா? போகும். அப்போதான் தொப்பெல்லாம் உள்ள வராது. நல்லா பாடும்போது என்ன நடக்குது? கைகளை தட்டினா இருதயத்துக்கு நல்லதுன்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. ஹேண்ட்ஸ் கிளாப்பிங் ஹேண்ட்ஸ் வந்து குட். கைகள் தட்டுவது ஒரு நல்ல உடலுக்கு நல்லதுன்றாங்க. நம்ம இப்படியே தான் இல்லை, நடந்து கூட வர்ஷிப் பண்ணலாம். இப்போ கூட உங்களுக்கு ஃப்ரீடம் இருக்குது. சேரை தூக்கி போட்டு நடந்து ஆராதிங்க, நின்று ஆராதிங்க, உட்காந்து ஆராதிங்க, முட்டி போட்டு ஆராதிங்க. அல்லேலூயா. விடுதலை ஆராதிங்க. நம்ம விடுதலையாக்கப்பட்டவர்கள். இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு இல்லை. கர்த்தர் நம்மளை விடுதலையாக்கி இருக்கிறார். பாவத்துக்கும் பாவத்தினுடைய விளைவுகளுக்கும் பிசாசுக்கும் பிசாசுடைய தாக்கங்களுக்கும் உலகத்துக்கும் உலகத்தின் வேஷங்களுக்கும் கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. ஒருத்தரை பார்த்தாலே தெரியும் அவங்க எவ்வளோ டெலிவரன்ஸோடு இருக்காங்க அப்படின்னு. அவங்க நடையிலே தெரியும். யாருன்னா வாங்கடா நான் பார்த்துக்கிறேன்டா ஒரு கை அப்படின்னு நடப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? பின்புலன் இருக்காது, பணம் இருக்காது, ஒன்றும் இருக்காது. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு தைரியம் இருக்கும். ஏன்னா கர்த்தர் என்னோடு இருக்கிறதுரா. அல்லேலூயா. இதெல்லாம் உங்களுக்கு என்ன தரும்னா அபிஷேகம் தான். ஒரு வீட்டுக்குள்ளேயும் நான் நேற்று பேசும்போது சொல்லியிருந்தேன். இப்போ வீடியோவில் அதில் போட்டிருக்காங்க, பார்த்தேன்னா மோசேனுடைய சத்தம் கேட்குற வரையும் தான் பார்வோனுடைய ஆட்டம் இருந்துச்சு. கரெக்டாக இல்லைங்களா? என்னைக்கு மோசே போய் பார்வோனே ஜனத்தை போக விடுன்னு சொன்னானோ அப்போ இருந்து எகிப்து ஃபுல்லாக ஆண்டர் கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. சும்மா தான் அவன் உட்காந்துட்டு இருந்தான். எகிப்தில் எது வரணும் எது போகணும்னு ஆண்டர் தான் முடிவு பண்ணார். எது வரைக்கும்? மோசே சத்தம் கேட்குற வரைக்கும். எசேக்கியேலின் சத்தம் கேட்குற வரைக்கும் தான் உலர்ந்த எலும்புகள் காஞ்சு போயிருந்துச்சு. ஆனால் எசேக்கியேல் பேச பேச அந்த எலும்புகள் உயிரடைஞ்சிச்சு. இன்னைக்கு பிசாசுடைய பெரிய தந்திரம் என்ன தெரியுமா? கிறிஸ்தவர்கள் வாயை மூடிட்டான். நீ சத்தம் போடக்கூடாது, உன் சத்தம் கேட்டுறக்கூடாது. ஏன் தெரியுமா? நீங்கள் சத்தம் போட்டிங்கன்னா அங்கே விடுதலை வந்துடும். நீங்கள் சத்தம் போட்டிங்கன்னா அங்கே உயிர் மீட்சி வந்துடும். உங்கள் சத்தம் கேட்டுச்சுன்னா எஸ்தர் ராஜாத்தின் சத்தம் கேட்ட உடனே ஆமானுடைய தந்திரம் அடங்குது. நம்ம வாய் மூடி இருக்கிற வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் வராது. யாரோ ஒருத்தர் வந்து ஜெபிக்கிறோம். இன்னைக்கு நமக்கு ஒரு மென்டாலிட்டி இருக்குல்ல, நீங்கள் ஜெபிங்க, நீங்கள் ஜெபிக்கலாம், மற்றவங்க ஜெபிக்கலாம், அது தப்பு இல்லை. எங்களால் ஜெபிங்கன்னு சொன்னால் உங்களுக்காக ஒரு 2 நிமிஷம் ஜெபிப்போம், ஒரு 5 நிமிஷம் ஊழியக்காரால் ஜெபிக்க முடியும். ஆனால் உங்களை மாதிரி உங்கள் பிள்ளைகளுக்கு வேறு யாராலும் ஜெபிக்க முடியாது. உங்களை மாதிரி உங்கள் கணவருக்கு யாராலும் ஜெபிக்க முடியாது.
குடும்பத்துக்கு ஒரு ஆள் எழுந்து என் கணவரை போக விடு குடிவெறியின் ஆவியே, அல்லேலூயா, என் பிள்ளைகளை போக விடு. உங்க சத்தம் கேட்கணும், உங்க வால்யூம் வெளியில வரணும். இன்னைக்கு அதை தான் பிசாசு சத்தமே இடாதன்னு சொல்றான். மோசே சத்தம் கேட்டா பார்வோன் அடங்குவான். அடங்க வேண்டிய தாவீதின் சத்தம் கேட்டா கோலியாத் அடங்குவான். கல் எரியறதுக்கு முன்னாடி வார்த்தையை தான் எரிஞ்சான் தாவீது. ஒரு விசை சிங்கத்துக்கு செஞ்சேன், ஒரு விசை கரடிக்கு செஞ்சேன், அதுக்கு எப்படி செஞ்சேனோ உனக்கும் அப்படி செய்வேன். வார்த்தையில தான் சார் ஜெயமே. நடக்கிறதுக்கு முன்னாடி சொல்லுங்க, நான் வாழுவேன், என் பிள்ளைகள் வாழுவாங்க, நாங்க நல்லா இருப்போம். வார்த்தை தான் மாம்சமாகும். வார்த்தை இல்லைன்னா மாம்சமே ஆகாது. அதனால தான் நிறைய கிறிஸ்தவர்கள் நான் பார்த்துருக்குறேன், 1000 நடத்திட்டோம், அவருக்கு அது வேலை, சம்பளம் கொடுக்குறோம். ஊழியக்காரங்க நடத்திட்டோம், அது அவங்க வேலை அப்படின்னு வந்து உட்காந்து அட்டண்டன்ஸ் போட்டு எழுந்து போயிடும். நீங்கள் வாயை திறந்தாதான் உங்கள் வாழ்க்கை மாறும். நான் வாயை திறக்கிறது என் வாழ்க்கைக்காக, நான் என் பிள்ளை குட்டிக்காக பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் உங்கள் பிள்ளை குட்டிக்காக நீங்கள் தான் பேசணும். அல்லேலூயா. எத்தனை பேர் இப்போ சத்தமிட ஆயத்தமாயிட்டீங்க? சிங்கம் கெர்ஜிக்கும். சிங்கம் தன்னுடைய டெரிட்டரி எப்படி மார்க் பண்ணும் தெரியுமா? அது கெர்ஜனையின் சத்தம் எவ்வளோ தூரம் கேட்குதோ சிங்கம் சத்தத்தை எழுப்பி சொல்லும், நான் தான்டா ராஜா, இங்க ஓரம் போங்கடா எல்லாரும் அப்படின்னு சொல்லும். அதோடைய கெர்ஜனைக்கே அப்படியெல்லாம் அடங்குவாங்க. அப்படிதான் ஒரு கிறிஸ்தவர்கள் இருக்கணும். நீங்கள் எழுப்பி நின்று ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுதே சிறைசாலையின் அஸ்திபாரங்கள் அசைந்தது போல பிரச்சனைகளின் அஸ்திபாரங்கள் அசையணும். உங்க கையை வச்சு இந்த தூணை அசைக்கலாம். யாரால் கையை வச்சு அஸ்திபாரத்தை அசைக்க முடியுமா? எந்த மனிதனாலும் முடியாது. நம் கைகளினால் முடியாததை நம்முடைய வாயினால் செய்து முடிக்க முடியும். எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? உங்க கையினால செஞ்சு முடிக்க முடியாததை உங்க சத்தத்தினால உங்களால செஞ்சு முடிக்க முடியும். பவுல் சீலா கட்டப்பட்டிருந்தாலும் சத்தம் போட்டாங்க. அல்லேலூயா. அந்த சத்தம் அஸ்திபாரத்தை அசைச்சிச்சு. எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க டு ரைஸ் யுவர் வாய்ஸ்? நீங்க இன்னைக்கு சொல்ற வார்த்தை தான் உங்க பிள்ளைகள் விடுதலையாக போறாங்க, உங்க கணவர் பிள்ளை உங்க மனைவி விடுதலையாக போறாங்க, உங்க குடும்பம் விடுதலையாக போகுது. கடன்ல இருந்து, போராட்டத்திலிருந்து, தலைமுறையாய் வருகிற சில வியாதிகளிலிருந்து, சில பரம்பரை பிரச்சனைகளிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்க போகிறார். ரெடியா இருக்கீங்களா? எல்லாரும் என் கூட சேர்ந்து ஹல்லேலூயா. கண்களை மூடி கொஞ்சம் சத்தமிட்டு ஆண்டவர் துதிக்க ஆரம்பிக்கலாமா? துதிக்க ஆரம்பிப்போமா? நல்லா உங்க சத்தத்தை நாங்கள் எதிர்பார்க்குறேன். மியூசிக்கு மேலே, என் வாய்ஸுக்கு மேலே உங்கள் சவுண்டு வெளியில் வரணும். ட்ரை பண்ணுங்க. எல்லாரும் வாய்களை திறந்து முடியும் நம்மளால். இப்போ நல்லா சாப்பிட்ருக்கோம், அதான் நல்லா பேசிங்கன்னா ஜீரணமாயிடும். போகும்போது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு போயிடலாம், சரியாக இருக்கும் டைமிங். நல்ல வாய்களை திறந்து ஷதரபலா திரே, நல்ல இயேசுவே, ஆவியானவரே கூப்பிடுங்க. நல்ல ஆண்கள் நல்ல சத்தத்தை உயர்த்து. நீங்கள் தான் குடும்ப தலைவர்கள், நல்ல சத்தத்தை உயர்த்துங்க ஐயா ப்ளீஸ். நல்ல உங்கள் வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணுங்க ஐயா. நல்ல வாய்களை திறந்து கொஞ்சம் ஜெபிங்க ஐயா. நல்ல வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க ஐயா. அம்மா மாருங்க, நல்ல வாய்களை திறங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ அப்பா. உங்க சத்தம் கேட்கணும். மோசே, நீ சத்தத்தை உயர்த்து, நீ போய் சொல்லு. எசேக்கியேலே, அந்த உலர்ந்துகள் எலும்புகளை பார்த்து பேசு. எஸ்தரே, நீ ராஜாவிடத்தில் பேசு. தாவீதே, நீ கோலியாத்திடத்தில் பேசு. பேச வேண்டியவர்கள் பேசுங்க, பேச வேண்டியவர்கள் பேசுங்க. அடக்கப்பட வேண்டியவர்கள் அடக்கப்படணும். உங்க குடும்பத்தை பின்தொடர்கிற வறுமைகள் அடக்கப்படணும். கடன் ஒன்று மாற்றி ஒன்று கடன் வந்துகிட்டே இருக்கு. கர்த்தர் அதை இன்னைக்கு மாற்ற விரும்புகிறாரு. பொருளாதார காரியங்களில் கர்த்தர் தலையிடுறாரு. வேலை வாய்ப்புகள் இல்லாம ஊரை சுத்தி கொண்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஒரு நல்ல வேலை வாய்ப்புகளை குடித்து கர்த்தர் அவர்களை ஒரு குடும்பமாக கர்த்தர் நிலைநிறுத்த விரும்புகிறாரு. வீட்டுக்கு அடங்காத பிள்ளைகளை கர்த்தர் அடக்க போகிறார். கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் மாற்ற போகிறார். நல்ல வாய்களை திற. இன்னும் சத்தம் கேட்கலாம். இன்னும் நிறைய பேர் வாயை திறக்கவே இல்லையே. இன்னும் நல்ல வாய்களை திற. விடுதலையா, விடுதலையா. உங்களுக்குள்ள இருக்க டெலிவரன்ஸ், உங்களுக்குள்ள ஆண்டவர் உங்களை விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார். சந்தரமலகரே ரிமாலோ ஷிரேமலா தீசரவலா நீகனா மாமா மாமா. நல்லா இன்னும் முடியும். உட்கார்ந்து தானே பண்றோம். நல்லா பேசு. நல்ல வாய்களை திறந்து பேசு. நல்ல வாய்களை திறந்து பேசு. அபிஷேகம் பெற்றவங்க அந்நிய பாஷை பேசுங்க. அபிஷேகத்துக்கு காத்திருக்கிறவங்க ஆவியானவரே என்ன நிரப்புங்க. என் மேல உம்முடைய ஆவியை ஊற்றுங்க. மோர் பவர், மோர் பவர். தேவன் இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் கேளுங்க, கேளுங்க. எனக்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் தேவை. எனக்கு அந்த வல்லமை தேவை. வல்லமை வேண்டுமப்பா.
வல்லமை வேண்டுமப்பா. ஷிமனதரகலேலேலே செரோ ரிகரமராகி ஷிரிரரிரா. தூக்கம் வர மாதிரி இருக்குன்னா எழுந்து நடக்க ஆரம்பிச்சிருங்க. சோர்வா இருக்குன்னா எழுந்து நின்று ஜெபிக்க ஆரம்பிச்சிருங்க. நல்லா இன்னும் ஸ்பிரிச்சுவலா ரைஸ் அப் பண்ண கையை தூக்கி நல்லா பேசுங்க. ஆண்டோட பேசுங்க, ஆண்டோட பேசுங்க. ஆவியானவரேன்னு பேசுங்க, ஆவியானவரேன்னு கூப்பிடுங்க. இன்னும் வாய் திறந்து ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே. வானம் திறக்கப்படுவதாக, வானம் திறக்கப்படுவதாக. மழை போல, காற்றை போல, அக்கினியை போல எங்கள் மேலே உம்முடைய அபிஷேகம் வந்து இறங்கட்டும். ஒரு சில பேர் மேல் அக்கினியாய் அபிஷேகம், ஒரு சில பேர் மேல் மழையாய் அபிஷேகம், ஒரு சில பேர் மேல காற்றை போன்ற அபிஷேகம். இறங்கினுமே ஓரி பாபா பாஷி கே ரே 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 மீனலா கா பௌஷி தெரே லிமாலா இத்தேரே செஃபோர். அசதியா இருக்கிற நேரம் இல்லை. ஒரு சகோதரி மட்டும் எழுப்பி நின்றுருக்காங்க. ஷானா மஹாந்தரா திரிபாலா டெலிவரன்ஸ் பண்ண போறார் கர்த்தர். கர்த்தர் விடுதலைகளை செய்ய போகிறார். வியாதிகளை இப்பொழுது குணமாக்க போகிறார். தலைமுறை தலைமுறையாய் வருகிற சுபாவங்கள் இருந்து விடுதலை பண்ண போறார். அப்பாக்கு இருந்த அதே கோபம் இப்ப பிள்ளைக்கு இருக்கு. முற்பிதாக்கள் எங்கெல்லாம் தோத்தாங்களோ மறுபடியும் அங்க தோற்று போகிறோம். சமுதாயத்துக்கு முன்பாக சாட்சியாய் நிற்க முடியாதபடி பிசாசு குடிவெறியை அனுப்பி விட்டுருக்கான். வேசித்தன ஆவிகள் சுற்றி திரிகிறது. நல்ல வாய்களை திறந்து நல்ல வாய்களை திறந்து இயேசுவே காற்றா மழையா அக்கினியா எங்க மேல இறங்குங்கப்பா. நல்ல வாய்களை திறங்க, கைகளை உயர்த்துங்க. தூக்கம் வந்துச்சுன்னா கையை உயர்த்தி கையை அசைச்சு பாடு. முக்கியமான நேரம், விடுதலையின் நேரம், கட்டுக்கள் அவிழ்க்கப்படுகிற நேரம், வியாதிகள் சுகமாகிற நேரம், மன சோர்வுகள் இருந்து கர்த்தர் உங்களை தூக்குறார். சிந்தையில் ஒரு விடுதலை, போராடுகிற சத்துருவுக்கிட்ட இருந்து விடுதலை. சிங்க முகம், சிங்க முகம். எதையும் எதையும் மேற்கொள்ளுகிற அபிஷேகம். மேல் மகிமை ரங்கனுமே விவாலா ஷிரே லே 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 லோ லே 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 சேவாலா. புதிய அபிஷேகம், புதிய எண்ணெய், புதிய எண்ணெய், புதிய எண்ணெயின் அபிஷேகம். மங்கி எரிகிற திரிகளை கர்த்தர் கொழுந்து விட்டு எரிய செய்ய போகிறார். மழையா அக்கினியா என் மேல் இறங்கணுமே. எங்கள் மேலே காற்றா எங்கள் மேலே மழையா அக்கினியா இறங்கணுமே. என் மேல் மகிமை இறங்கணும். விபமராஷகெதரலே என் மேல் மகிமை இறங்கணுமே. என் மேல் மகிமை இறங்கணுமே. இன்னும் பலமா என் மேல் மகிமை இறங்கணுமே. என் மேல் மகிமை, என் மேல் மகிமை, என் மேல் மகிமை இறங்கணுமே. கர்த்தருடைய மகிமை ஒரு மேகத்தை போல, கர்த்தருடைய மகிமையின் மேகம் இந்த எல்லைகளின் மேலே ஒரு நிழல், மகிமையின் மேகம் நிழலிடுகிறது.
குடும்பத்தை நடத்தின அதே மகிமையின் மேகம் உங்க குடும்பத்தை நடத்த போகிறது. இஸ்ரவேல் குடும்பத்தை பாதுகாத்த அதே அக்கினி உங்கள் குடும்பத்தை பாதுகாக்க போகிறது. அவருடைய மகிமையின் மேகம் தலையை கீழே போடாதீங்க. நல்ல வானத்தை அண்ணாந்து பார்த்து ஜெபிங்க. வானத்தை அண்ணாந்து பார்த்து எழும்பி நின்று வானத்தை அண்ணாந்து பார்த்து மகிமை இன்னும் அதிகமா என் மேல் மகிமை இறங்கணும். காற்றாய் மழையா அக்கினியா என் மேல் இறங்கணுமே. காற்றாய் மழையா அக்கினியா நல்ல வாய்களை திறந்து சொல்லுங்கள். மேல் என் மேல் மகிமை இறங்கணுமே. இன்னும் அதிகமா என் மேல் மகிமை இறங்கணும். ஓ என் மேல் வாய்களை திறந்து என் மேல மகிமை இறங்கட்டும்னு சொல்லுங்க. சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரே இந்த நாளில் கர்த்தருடைய பலத்த மகிமை எங்கள் மேல் இறங்குவதா. சகல மந்த நிலைகளும் மாறுவதா. ஆவிக்குரிய மந்த நிலைகள் மாறுவதா. சத்துரு தோற்று போவானார். குடும்பங்கள் மத்தியிலே கர்த்தருடைய பலத்த அசைவு இறங்கட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறோம். இதுவரை எங்களை அடிமைப்படுத்தின எல்லா விதமான அடிமைத்தனங்களையும் கர்த்தர் எடுத்து போடுவீரா. சகல சோர்வுகளும் மாறுவதா. ஓ ரீபாலா ஷேகேதாராலா கையின் பிரயாசங்களை சாப்பிட முடியாதபடி பாக்கியமும் நன்மையும் உண்டாக முடியாதபடி காணப்படுகிற எல்லா தடைகளும் இந்த நாள் அபிஷேகத்தின் நிமித்தமாய் நிர்மூலமாவதாக. நல்ல வாய்களை திறந்து அநேகர் இந்த வாயை திறக்கல. சத்தத்தை உயர்த்தி ரீபாலா ஹாதாராலா ஷேகேதாராலா ஹாந்திரே பிரசன்னத்தினால் நிரப்பும். மகிமையினால் நிரப்பும். ஓ ரீபாலா ஹாஷிகே அபிஷேகம் பெற்றவர் நல்ல சத்தத்தை உயர்த்தி பண்ணுகிறார் கர்த்தர். ஓ ரீபாலா தாராலா ஷேகேதாராலா தாரானா என் மேல் மகிமை இறங்கணுமே. என் மேல் மகிமை ஒரு பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல பலத்த காற்று நம் நடுவிலே மகிமை பலத்த காற்று பலத்த காற்று மகிமை இறங்கணுமே இறங்கணுமே. என் மேல் மகிமை இறங்கணுமே. நல்ல வாயை திறந்து வாய்களை திறந்து தேவ மகிமை சத்தம் கேட்கணும். மோசே உன் சத்தம் கேட்கணும். தேவ மகிமை நல்ல சத்தத்தை உயர்த்தி மகிமை ரீமா காதா ராமா ரீமா மகிமை ஷேலா லேலா தோரேலா ஆந்திரேலே மகிமை என் மேல் மகிமை என் மேல் மகிமை இறங்கணும். இன்னும் அதிகமா இன்னும் அதிகமா. இது போதாதப்பா. மகிமை